செய்திக்கு நேராய் போவோம். சங்கீத புஸ்தகம் 113 7வது வசனம். சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்து. நம்முடைய தேவனுடைய சுபாவம் என்ன என்று இதில் பார்க்கிறோம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று இதில் பார்க்கிறோம். ஜெபமணி தியானிப்பு. நல்ல பிதாவே, இந்த வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வாது, எங்களோடு பேசும், எங்களோடு இடைப்படுங்க. ஒருவரும் வந்த வண்ணமாய் போகாமல் விடுதலையோடு ஆசீர்வாதத்தோடு செல்ல உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய தேவன் ஏழைகளின் தேவன். ஆமென். நம்முடைய தேவன் ஏழைகளை நேசிக்கிற தேவன், ஏழைகள் பக்கம் நிற்கிற தேவன், ஏழை எளியவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிற தேவன், சிறியவர்கள் எளியவர்களை உயர்த்துகிறவர் நம்முடைய தேவன். ஆமென். அல்லேலூயா. யார் சிறியவர்கள், யார் எளியவர்கள்? வயசில் சின்னவங்கள அவன் கிடக்கான் சின்ன பையன், வசதியில் குறைஞ்சவங்கள அவன் ஒன்றும் இல்லாதவன் ஏழை, சாப்பாட்டுக்கு அன்றாட காட்சி. அப்போது வசதிகளை குறைந்தவர்களை ஏழை என்றும் வயசில் குறைந்தவர்களை சிறியவர் என்றும் சொல்லுகிற நம்முடைய சமுதாய வழக்கு இருக்கிறது. ஆனால் பைபிள் அப்படி சொல்லலை. பைபிள் யாரை சிறியவன் என்று சொல்லுகிறது, யாரை எளியவன் என்று சொல்லுகிறது என்று பார்க்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் அவர்களை என்ன செய்வார் தேவன்? சொல்லுங்க, உயர்த்துவார். அப்போ எளியவர் யார், சிறியவர் யார் என்று வேதம் சொல்லுகிறதோ அவர்களை பார்த்தா அவர்களை உயர்த்துவார். ஆமென். நம் வயசையும் பொருளாதாரத்தை வைத்து அவன் ஏழை, அவன் சின்ன பையன் அப்படின்னு நினைக்கி உலகம் சமுதாயம் அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் பைபிள் அப்படி சொல்லலை. பைபிள் யாரை எளியவன் என்று சொல்லுகிறது, யாரை சிறியவன் என்று சொல்லுகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். வாசிப்போமா? நேரம் போகிறேன், நேரம் இல்லை. ஏன்னா நான் ஒரு 3 காரியமாக 4 காரியம் சொல்லணும். ஆனால் 3வது சொல்லணும்னு ட்ரை பண்ணேன். ஆனால் காலை 2 ஆராதனையிலையும் 2 காரியம்தான் சொல்ல நேரம் இருந்துச்சு. அந்தளவுக்கு நேரம் இல்லை. நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டு என்னோட சேர்ந்து வந்தால் கூட ஒன்றாவது உங்களுக்கு சொல்லுவேன். யார் சிறியவர், யார் எளியவர்? ஏன்னா அப்போ தான் அப்படிப்பட்டவங்களை தான் தேவன் என்ன செய்ய போகிறார்? உயர்த்த போகிறார். வாசிங்க யாக்கோபு புஸ்தகம், யாக்கோபு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது உயர்த்துவார். யாரை உயர்த்துவார்? சிறியவனையும் எளியவனையும் உயர்த்துவார். இங்கே சொல்கிறாரு தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது. அப்போ யார் தாழ்மையாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் சிறியவர்கள், எளியவர்கள். கர்த்தருக்கு முன்பாக யார் தங்களை கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்துகிறார்களோ அவர்கள்தான் சிறியவர்களும் எளியவர்கள். ஏன்னா அவங்கள தான் கர்த்தர் என்ன செய்வென்றார்? உயர்த்துவென்றார். மனுஷனுக்கு முன்பாக அல்ல. யாருக்கு முன்பாக? கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தவேன். நீங்கள் பைபிளில் பார்த்தீங்க அப்படின்னா பிலிப்பியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையாக எண்ண கடவர். தாழ்மை என்பது கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்த வேண்டும். எப்படி தாழ்த்துவது? பக்கத்தில் இருக்கிற ஒருவரை பார்த்து அவரை தங்களிலும் மேன்மையாக நினைக்க வேண்டும். அதுதான் கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்துறது, சரியான தாழ்த்து. 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்க.
ஒருத்தன் பாவி, ஒருத்தன் ஆயக்காரன். ஆயக்காரன் ஒருத்தன் பரிசேயன். பரிசேயன் என்ன செஞ்சான்? ஆண்டவரே, என் கூட நிற்கிற இவனை போல நான் இல்லாததுக்காக, அவன் பாவியானவன், நானோ பரிசுத்தமானவன், அவன் ஆயக்காரன், நானோ பரிசேயன் என்று தன் பக்கத்தில் இருக்கிறவனை விட தன்னை மேன்மையாக சொல்லுகிறான். இப்படி சொல்லுவது தாழ்மை அல்ல. பாவியாக இருந்தாலும் அவனை தன்னை விட மேன்மையாக பார்க்கணும். இதுதான் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறதற்கு சமம். இப்படிப்பட்டவர்கள் தான் சிறுமையும் எளிமையுமான. இதைத்தான் இயேசு சொன்னார் மத்தேயு 5:2. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியம். ஆவியில எளிமையாக இருக்கணும். தாழ்த்துறது என்றது எது? ஆவியில எளிமை. ஆவினா என்னது? உள்ளான மனுஷன். ஆத்மாவுக்கு என்ன சொல்கிறோம்? ஆவி பிரிஞ்சிருச்சா? ஆவி பிரிஞ்சிருச்சா? அந்த உள்ளான மனிதன் ஆவி வடிவத்தில் இருக்கிறதுனால் அதை ஆவி என்று அழைக்கிறோம். ஆத்ம மனுஷன். இந்த ஆத்ம மனுஷன், உள்ளான மனுஷன், ஒரிஜினல் மனுஷன். இது கூடு. எது? உடம்பு, சரீரம். இது கூடு. கடவுள் பார்த்தாருன்னா இதை பார்க்க மாட்டார். எதைத்தான் பார்ப்பார்? இப்போ நீங்கள் ட்ரெஸ் பண்ணி வந்திருக்கீங்க, உங்கள் ட்ரெஸ்ஸை பார்க்க, உங்கள் முகத்தை பார்க்கவா? உங்கள் உடம்பு தான், உங்கள் முகம்தான். ட்ரெஸ்ஸை பார்க்க மாட்டோம். ட்ரெஸ்ஸை விட எது முக்கியம்? உடல் முக்கியம். உடலை விட எது முக்கியம்? ஆத்ம மனுஷன் முக்கியம், உள்ளான மனுஷன். இதைத்தான் ஒரு இயேசு பார்ப்பார். இதைத்தான் இயேசு பார்க்குறாரு. இது எப்படி வச்சுருக்க? இது தாழ்மையாக இருக்கா? இப்படி மனுஷர்களுக்கு முன்பாக அப்படியே தாழ்மையாக இருக்கிற மாதிரி, அப்பாவி மாதிரி, ஒன்றுமே பேச தெரியாத மாதிரி அப்படியே நடிக்கிற இந்த தாழ்மை ஏசப்பாட்ட பருப்பு வேகாது. இந்த தாழ்மையிலலாம் அவர் மயங்க மாட்டார். எதில் தாழ்மையாக இருக்கணும்? ஆத்ம மனுஷன் தாழ்மையாக இருக்கணும். ஆத்ம மனுஷன் தாழ்மையாக இருக்கணும். இது மனத்தாழ்மை. எப்படி சொல்லியிருக்க அந்த வசனத்தில்? பிலிப்பியர் 2:3 என்ன தாழ்மை? மனத்தாழ்மை. மனத்தாழ்மையிலே மனசில் தாழ்த்தணும். அதுதான் உண்மையான தாழ்த்துதல். அதுதான் தாழ்மை. இந்த தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் ஏழைகள், எளியவர்கள் அல்லது சிறியவர்களாக கர்த்தர் பார்க்கிறார். ஆண்டவர் இந்த சிறியவர்களை, எளியவர்களை உயர்த்துகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் நம்ம ஏசப்பா தான். யார்? ஏசப்பா. ஏசப்பாவை பாருங்கள். பிலிப்பியர் 2:8 பாருங்கள். அவர் குமாரனாயிருந்தும், யாராயிருந்தும்? அவர் குமாரனாயிருந்தும், அல்லது இந்த உலகத்தையே சிருஷ்டித்த இந்த உலகத்துக்கு ஓனராயிருந்தும், இந்த ஓனராயிருந்தும், முதலாளியாயிருந்தும், மனுஷனாக மனுஷ ரூபமாய் காணப்பட்டார். அல்லேலூயா. ஆமேன். இப்போ திங்கக்கிழமை பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடந்தது நம்ம சர்ச்சில். ஒரு பாஸ்டர் கேட்டார், என்ன இப்படி போட்டிருக்கீங்க? ஜீசஸ் இஸ் த லார்ட் அண்ட் கிரைஸ்ட். இப்படி வசனம்லாம் இருக்கா? ஒரு வசனமாக போட்டிருக்கலாமே. இது வசனம்தான். இயேசு யாருன்னு சொல்லியிருக்கேன். என்னது? இயேசு யார்? யார் இயேசு? கர்த்தராகவும் கிறிஸ்துவாகவும் இருக்கிறார். யார்? இயேசு. இயேசு தான் கர்த்தர், இயேசு தான் கிறிஸ்து. இயேசு. இந்த செய்தி இந்த வார கடைசியில் இருக்கும். 26 கடைசி ஞாயிற்றுக்கிழமை இயேசு யாருன்னு பேச போகிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு இயேசு யாருன்னு தெரியாமல் தான் கும்பிட்டு கிடக்கும். 1 hour ஒதுக்க வேண்டிய இதுக்கு விளக்கம் தான். இதுக்கு விளக்க செய்தி எனக்கு அந்த பாசு சொல்லிட்டு போன பிறகு தான் எனக்கு இதை பற்றி கொஞ்சம் தியானம் பண்ணி ஒரு செய்தி எடுத்திருக்கேன். இயேசு கர்த்தர். இயேசு யார்? ஜீசஸ் இஸ் அ லார்டு. கர்த்தர்னா யார்? அவர் கருப்பாக இருக்கிறனால கர்த்தர். யார் கர்த்தர்னா என்னது? ஓனர். யார்? ஓனர்.
முதலாளின்னு அர்த்தம். லார்டு, கர்த்தர்னு அர்த்தம் என்ன? ஓனர். அதனாலே இந்த ஓனர் என்ற வார்த்தை, கர்த்தர் என்ற வார்த்தை பிதாவையும் சொல்லி இருக்கிறது, இயேசுவையும் சொல்லியிருக்கு. தேவனாகிய கர்த்தர், இன்னொரு இடத்துல கர்த்தராகிய இயேசு. சொல்லு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த கர்த்தர் என்ற பெயர் உண்டு, பிதாவுக்கும் இந்த பெயர் உண்டு. ஏன்? ரெண்டு பேருக்கும் ஓனர்ஷிப் அதிகாரம் உண்டு. ரெண்டு பேரும் சேர்ந்த இந்த பூமியை படைச்சவங்க. ரெண்டு பேருக்கும் அந்த கர்த்தத்துவம் உண்டு. அதனால தான் ஏசாயா சொல்றாரு, கர்த்தத்துவம் அவருடைய, ஓனர்ஷிப் அவருக்கு உண்டு. இதை விவரமாக அடுத்த வாரம் பார்ப்போம். இன்னைக்கு வர்றோம். இப்படி ஓனர்ஷிப்பு இந்த பூமிக்கே முதலாளியாக இருந்தும் ஒரு மனுஷனுக்கு முன்னாடி கையை கட்டிட்டு நிற்கிறாரு. பிலாத்துவுக்கு முன்னாடி, பிரதான ஆசாரியனுக்கு முன்னாடி நிற்கிறாரு, மனுஷனாக நிற்கிறாரு. அடிக்கிறான் கன்னத்தில் ஒருத்தர் வேலைக்காரன், படார்னு கன்னத்தில் அடிச்சிட்டான். தடவிக்கிட்டு நிற்கிறாரு. நான் என்ன தகாத சொன்னேன் இப்போ அடிக்கிறேன்னு? சின்ன பிள்ளை மாதிரி அடி வாங்கி நிற்கிறாரு. யார்? ஏசுன்னு சொல்லாதீங்க, முதலாளி. யார்? இந்த வானத்துக்கும் பூமிக்கும் முதலாளி, ஓனர். அவர் நினச்சா ஃபூன் ஊதுனா கருகிடுவான், சாம்பலாயிடுவான். அவ்வளோ பவர்ஃபுல்லானவர், வல்லமையானவர், அதிகாரம் உள்ளவர். கெத்செமனே தோட்டத்தில் வந்து பிடிக்க வராங்க. ஏசு யாருன்னு கேட்குறாங்க. நான் தான் எந்திரிச்சார் பாருங்க. 50 பேர் கீழே விழுந்துட்டான். படித்து பாருங்கள் பைபிளில். நான் தான், இவர்களை விட்டு விடுங்கன்னு அப்படி உட்கார்ந்துருந்தவர் எந்திரிக்கத்தான் செஞ்சார். 50 பேர் கீழே விழுந்துட்டான். அவ்வளவு பவர்ஃபுல்லானவன். பேதுரு காதை வெட்டி விட்டார். காதை எடுத்து அந்த நேரமும் தெய்வீக சுகம், ஹீலிங் பவரோடு காதை குணமாக்கி அனுப்புகிறார். அவ்வளவு ஹீலிங் பவரோட, வல்லமையோடு, அதிகாரத்தோடு இருக்கிற ஓனரு அங்கே பிரதான ஆசாரியன்ட்ட கையை கட்டி நிற்கிறாரு. ஒரு 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 விளங்காத நாய்க்கு எதில் அடிக்குது? கன்னத்தில் அடிக்குது. ஏன் என்னை கன்னத்தில் அடிக்கிறாய்? நான் என்ன தப்பு செய்து? சின்ன பிள்ளை மாதிரி பேசிக்கிட்டு நிற்கிறாரு. அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தினார். இதுக்கு பேர் தான் தாழ்த்துறது. இயேசு தன்னை என்ன செய்தார்? தாழ்த்துகிறார். இப்படி தாழ்த்தினதினால் பிதா அவரை என்ன செய்தாரா? உயர்த்தினார். எப்படி உயர்த்தினார்? வாசிங்க எபேசியர் 2ஆம் அதிகாரம், 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம். எல்லா துரைத்தனத்துக்கும், அதிகாரத்துக்கும், வல்லமைக்கும், ஓனர்ஷிப் ஆகிய கர்த்தத்துவத்துக்கும் இம்மையிலே மாத்திரமல்ல, இந்த பூமியிலே மாத்திரமல்ல, மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக உன்னதங்களிலே அவரை, உன்னதங்களிலே தம்முடைய வலது பாரிசத்தில், அல்லையா சொல்லுவோமா? எத்தனை பேர் புரிஞ்சுன்னு தெரியல. இந்த பூமியில் இருக்கிற, வானத்தில் இருக்கிற, அது மட்டுமல்ல மறுமையில், எப்படி சொல்லியிருக்கு? மறுமையில், இம்மையில் மாத்திரமல்ல, செத்த பிறகும் கூட எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கொடுத்து பிதாவினுடைய வலது பாரிசத்திலே உட்காருகிற அளவுக்கு உயர்த்திட்டார். யார? உங்களுக்கு தெரியாது, நேற்றுக்கு வாஸ் கொடுத்துக்கு வந்தவங்களுக்கு சொன்னேன். சிலுவையை பற்றிய உபதேசம் என்றால் என்ன? சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்குது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு நேற்று வந்தவங்களுக்கு இதுதான் செய்தி. சிலுவை பற்றிய உபதேசம்னா என்ன? சிலுவை பற்றிய உபதேசம்னா என்ன? அவமானம், நிந்தைகளை சகிப்பதே சிலுவை பற்றிய உபதேசம். அது நேற்று வந்தவங்களுக்கு சொன்னேன். நல்லா கவனிச்சுக்கங்க. பரலோகத்தில் ஒரு சேர் தான் உண்டு. எங்கே? பரலோகத்தில் ஒரே ஒரு சேர், உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில்
ஒருவர் வீட்டில் இருக்க கண்டேன். அந்த ஒன்லி ஒன் சேர், அது யாருக்கு மட்டும்தான்? பிதாவாகிய தேவனுக்கு மட்டும்தான். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் பிதா மட்டும்தான் உட்கார்ந்துருக்கார், வெளிப்படுத்தின விஷயம். ஆனால் என்னைக்கு இயேசு தன்னை சின்ன பிள்ளை போல தாழ்த்தினாரோ, இப்போ பிதாவுக்கு வலது பக்கத்தில் கூட ஒரு சேர் போடப்பட்டிருக்கு. யாருக்கு? இயேசு. அந்த அளவுக்கு அங்கே இயேசு உயர்த்தப்பட்டார். ஏன்னா அந்த இடம் சாதாரண இடம் இல்லை, ஒருவரும் சேரக்கூடாத இடம், ஒருவரும் சேரக்கூடாத ஒளி நிறைந்த வல்லமையான இடம் அந்த பரலோகம். ஒருவர் அங்கே போக முடியாது, அந்த இடத்தை பார்க்க கூட முடியாது. ஒருவரும் பார்க்க முடியாத ஒளி நிறைந்த இடம். அதுக்குள்ளர கண்ணை கசக்கி கசக்கி பார்த்தா கூட யாரை பார்க்க முடியாது? பிதாவை பார்க்க முடியாது. அந்த சேருக்குள்ளே, அந்த ஒரு சேரில் பிதா உட்கார்ந்துருக்கார். இப்போ ரெண்டாவது சேர் போடப்பட்டிருக்கு. யாருக்காக? அப்போ தாழ்த்தின இயேசு, தன்னைத்தான் தாழ்த்தின இயேசுவை பிதா உயர்த்தி தனக்கு ஈக்குவலாக ஒரு சேர் போட்டு உட்கார வைக்கிறார். அப்போ தாழ்த்துகிறவர்கள் சிறியவராக எளியவராக அவர் பார்க்கிறார். அப்படி தாழ்த்துகிறவர்களை, சிறியவர்களை உயர்த்துறது போல, புழுதியுள்ளவர்களை உயர்த்துறது போல நம்மையும் உயர்த்துவார். அந்த அளவுக்கு உயர்த்தாட்டாலும் பரவாயில்ல, 4 பேர் மதிக்கிற அளவுக்காவது நம்மளை உயர்த்திடுவார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் அல்லையா சொல்லுங்க. உயர்த்துவார். நான் உண்மையுள்ளவனை உயர்த்துவார். அந்த உண்மையான தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துவார். அப்போது இந்த சிறியவர் எளியவர் என்பது யார் என்றால், யார் ஒருவர் தாழ்த்துகிறார்களோ அவர்கள்தான் சிறியவர்களும் எளியவர். சரி, இதே போல் தாழ்த்தின இன்னும் 1-2 பேரை சொல்ல போகிறேன். வாசிங்க 1 தீமோத்தேயு 1:16. 1 தீமோத்தேயு 1:16. கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவர்களுக்கு ஒரு முன்மாதிரியான காரியம் உண்டாகும்படிக்கு, திருஷ்டாந்தம்னா என்னது? முன்மாதிரியான. உங்களுக்கு இப்போ உங்களுக்கு புரிகிற தமிழில் நான் சொல்கிறேன். திருஷ்டாந்தம் முன்மாதிரியான காரியம் உண்டாகும் பொருட்டு விசுவாசிக்கிறவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கும்படிக்கு பிரதான பாவியாகிய என்னிடத்தில், யார் எப்படி சொல்கிறாரு? பிரதான பாவியாகிய என்னிடத்தில் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை என்ன செய்கிறார்? பவுல் யார் தெரியுமா? பெரிய கோடீஸ்வரன். யார் பவுல்? அந்த காலத்தில் இருந்த கோடீஸ்வரர்களிலே பெரிய கோடீஸ்வரர்களே அவர் ஒருத்தர். அவருக்கு அவங்க அப்பாவுக்கு 9 கப்பல் உண்டு. ஒரு கப்பல் வச்சிருக்கிறதே பெரிய பணக்காரன். எத்தனை கப்பல் உண்டான்? 9 கப்பல் உண்டான். சரித்திர சான்றுகள். ஒத்த பகன் யார்? அவங்க அப்பா. பவுல் ஒத்த மகன், ஒரு மகன், ஒரு பொம்பளை பிள்ளை, ஒரு ஆம்பளை பிள்ளை. மகளை அங்கே எருசலேமில் கட்டி கொடுத்துருக்கு. அதனால தான் இவன் சீப்புரு தீவில் இருந்தாலும் அடிக்கடி எங்கே வருவார்? அக்கா வீட்டுக்கு வருவார், எருசலேமுக்கு. பணக்காரர். நல்லா படிக்க வச்சார் மகனை. என்னென்ன படிக்கணுமோ அத்தனையும் படிக்க வச்சார் அவங்க அப்பா. படிப்பில் கூடினவர், எல்லா மொழியிலையும் படித்தவர், நல்ல படிப்பு. பைபிள் நியாயப்பிரமாணத்தை வேதத்தில் அவ்வளோ படித்து தேர்னவர். பைபிள்லையும் சரி, உலக படிப்புலையும் சரி, எல்லாத்துலேயும் நல்லா படித்தவர். படிப்பு மட்டும் இல்லை, உரிமை சிட்டிசன்ஷிப், அந்த உறவு, அதிகாரம், அதுலேயும் அவங்க அப்பா ரோம சிட்டிசன்ஷிப்பே வாங்கி கொடுத்தாரு. ரோமன் என்ற அதிகாரம். இந்த அதிகாரத்தை பெற்றவர்களை யாரும் கை நீட்டி என்ன செய்யக்கூடாது? அடிக்கக்கூடாது. ரோம போலீஸாக இருந்தாலும் அடிக்கக்கூடாது. அவ்வளவு பவர்ஃபுல்லான மனுஷன். அதனால துணிஞ்சு மற்றவன் அடிச்சா இருந்தாலும். அவ்வளவு பணக்காரர், அதிகாரம் பெற்றவர், கவர்மெண்ட்
பொலிட்டிக்கல் பவர் உள்ளவர், ஃபைனான்சியலாக பவர் உள்ளவர், எல்லாம். அந்த காலத்திலேயே இவருக்கு குதிரை இருந்துச்சு. எல்லாரும் கழுதையில் போவாங்க, இவர் குதிரையில் போகிறவர். குதிரையில் போகும்போதே தமஸ்கு வீதியில் கீழே விழுந்தார். அப்போ குதிரை வச்சிருக்காருன்னா எவ்வளோ பெரிய பணக்காரன்னு பார்த்துக்கங்க. அப்படிப்பட்ட படித்தவர், பணக்காரர் எல்லாம் இருந்தும் அவர் சொல்கிறாரு, சொல்லுங்க, பாவிகளிலேயே படுவாவி சொல்லுவோம்ல, பாவிகளிலேயே நான் படுவாய். சரி, ஆவிக்குரிய நிலைமைக்கு வாங்க. ஆவிக்குரிய நிலைமையில் கூட 12 சீஷர்களாகிய அப்போஸ்தலர்களாகிய 12 சீஷர்கள், பேதுரு, யாக்கோபு, யோவான், இப்படிப்பட்ட அந்த 12 சீஷர்களிலேயே அவர்களுக்கு இல்லாத ஆசீர்வாதம் பெற்றவர் இந்த பவுல். அவங்களையே மிஞ்சினவர். லேட்டஸ்டாக ரட்சிக்கப்பட்டு 12 சீஷர்களை ஓவர்டேக் பண்ணினவர் இவர். கர்த்தர் இவரை எந்த 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொண்டு போய் பரலோகத்தை காட்டி பிதாவுனுடைய பிளான், இந்த பூமியிலே என்னென்ன செய்ய போகிறார் என்ற எல்லா பிளானையும் இந்த பவுலுக்கு தான் கடவுள் வெளிப்படுத்தினார். இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்து காலம் வரைக்கும் யூதர்களுக்கு மட்டும்தான் ரட்சிப்பு, யூதர்களுக்கு மட்டும்தான் பரலோகம், யூதர்கள் பெயர் மட்டும்தான் பரலோகத்தில் எழுதப்படும், யூதர்களுக்கு மட்டும்தான் பரிசுத்த அபிஷேகம். அந்த ரூல்ஸை மாற்றி இனிமே எவனொருவன் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறானோ, அது பூமியில் எந்த ஜாதியாக இருந்தாலும், எந்த இனமாக இருந்தாலும், எந்த ஊருக்காரனாக இருந்தாலும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற விசுவாசிக்கிறவன் யாராக இருந்தாலும் அவனுக்கு ரட்சிப்பு, அவனுக்கு பரிசுத்த அபிஷேகம், அவன் பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். இப்படி ஒரு ரூல்ஸை மாற்றி இருக்கிறது எந்த யூதனுக்குமே தெரியாது, 12 சீஷர்களுக்கு தெரியாது. ஆனால் யாருக்கு மட்டும் தெரியும்? பவுலுக்கு மட்டும் தெரியும். அப்படிப்பட்ட கிருபை பெற்றவர் இந்த பவுல். அவர் சொல்றாரு, நான் பாவிகளிலேயே. அப்ப எவ்வளவு தன்னை தாழ்த்துறார் பாருங்க, அவர் எவ்வளவு தாழ்த்துறார் பாருங்க. தான் இவ்வளவு பெரிய கிருபையை பற்றி இவ்வளவு பெரிய ஊழியக்காரன் ஆயிருக்கேன் என்று கூட பெருமைப்படாம போய் அப்போஸ்தலர்கிட்ட போய் தன்னை தாழ்த்துறாரு. ஐயா, உங்களுக்கு பின்னாடி ரட்சிக்கப்பட்டேன், உங்களுக்கு பின்னாடி நீங்கள்லாம் ஏசப்பா கூட 3.5 வருஷம் வாழ்ந்தீங்க, நான் அவர்கிட்ட பழக கூட இல்லை, இந்த இயேசுவை நான் பழகலை, பார்க்கலை. ஆனாலும் உங்களை விட நான் எவ்வளவோ கிருபை இழந்து நிற்கிறேன். ஆனால் அவர் உண்மையிலேயே அவர்களை விட அவர் உயர்ந்திருக்கிறார். ஆண்டவரே சொல்றாரு, இந்த பவுலை நான் புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்க நான் தெரிந்து கொண்ட பாத்திரனாயிருக்கிறான். புறஜாதிகளாகிய கிரேக்கர்களையும் ரோமர்களையும் அர்மீனியர்கள் எல்லாரையும் கிறிஸ்தவனாக்கி ரட்சிப்புகளை நடத்தி அபிஷேகத்துக்குள்ள நடத்தி அவர்களை எல்லாருடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுத வைக்கிறதுக்கு பிரயாசப்பட்டவராகிய பவுல் சொல்லுகிறார், நான் எல்லா பாவிகளை காட்டிலும். அப்போ எவ்வளவு தன்னை தாழ்த்துகிறார். இப்படி தாழ்த்தினதுனால தான் தேவன் அவரை உயர்த்தி பெரிய ஊழியக்காரனாக்கி 27 புஸ்தகம் புதிய ஏற்பாட்டில், அதில் 14 புஸ்தகம் யார் எழுதுனது? பவுல். 14 புஸ்தகம் அவர் எழுதுனது. எவ்வளவு பெரிய ஊழியத்தை செஞ்சிருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்து ஒருவன் பின்பற்றக்கூடிய அளவுக்கு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்த ஒரே நபர் பவுல். அதனால தான் 1 கொரிந்தியரில் 2 கொரிந்தியர் 11 அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். இப்படி பேதுரு சொல்லலை, யோவானு சொல்லலை, யாக்கோபு சொல்லலை, அந்திரேயா சொல்லலை, இது சொன்ன ஒரே நபர் பவுல். என்னை பின்பற்றியா, நான் கும்பிடுறது போல
நான் சர்ச்சுக்கு போகிறது போல், நான் கிறிஸ்துவை பின்பற்றுறது போல் என்னை பின்பற்றுங்கன்னு மாடர்ன் லைஃப் வாழ்ந்து காட்டியவர் பவுல். அவர் தான் சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்து ஊழியனாக இருந்தோம். அவர் சொல்கிறாரு, நானும் பாவிகளிலும் பிரதான பாவி. இப்படி ஒரு கிறிஸ்தவன் நம்மை தாழ்த்த வேண்டும், மற்றவர்களை நம்மிலும் மேன்மையாக பார்க்க வேண்டும், மற்றவர்களை நம்மளை விட மேன்மையாக பார்க்க வேண்டும். அவங்க படிக்காதவங்களா இருக்காங்களாம், நம்ம படிச்சிருக்கலாம், அவங்க படிக்காதவங்களா இருக்கலாம், ஆனாலும் அவங்கள உயர்வாக பார்க்கணும். நமக்கு இருக்கிற வசதி அவங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனாலும் அவர்களை உயர்வாக பார்க்கணும். அதுதான் தாழ்மை. ஆமென். அதுதான் தாழ்மை. எல்லாம் கூமுட்டை, உனக்கு என்ன தெரியும்? ஊர் உலகம் தெரியுமா? எப்படி பிழைக்கணும் தெரியுமா? உனக்கு என்ன தெரியும்? சோத்து கரண்டியை கிண்டத்தான் தெரியும். பேசாமல் கடை பொண்டாட்டியும் சரி பெத்த தாயும் சரி எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள படிக்காதவங்கள பூரா இப்படித்தான் சொல்லுவாங்க. அப்படி சொல்லவே கூடாது. அவர்களையும் நம்மளை விட மேன்மையாக நினைத்து எண்ணிக்கொண்டு நம்மளை என்ன செய்யணும்? தாழ்த்தணும். இப்படி யார் ஒருவர் தங்களை தாழ்த்துகிறார்களோ அவர்களை தேவன் உயர்த்து. இப்படி தாழ்த்துகிற குணம் பவுலுக்கு இருந்ததுனால தான் தேவன் 12 சீஷர்களை விட இவரை சொல்லுங்க உயர்த்தினார், நம்மையும் உயர்த்த. சரி, இன்னொரு ஆளை பார்ப்போம். பழைய ஏற்பாட்டில் ஒருத்தர், ஏன்னா ரொம்ப எல்லாரையும் சொல்ல முடியாது, இப்படி தாழ்த்தின நமக்கு நேரம் இல்லை. சங்கீத புஸ்தகம் 22ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். நானும் ஒரு நானும் ஒரு புழு. நான் ஒரு மனுஷனே கிடையாது, நான் ஒரு மனுஷனே அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டு ஜனங்களால் அவமதிக்கப்பட்டு இருக்கிறேன். காரணம் நான் ஒரு புழு. இப்படி சொன்னது யாரு? பரவாயில்லையே, தாவீது. யாரு? அப்போ எவ்வளவு தாவீது யார்? சாதாரண ஆளா? ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, நல்ல ராஜா, நேர்மையான ராஜா, ராஜாவாக ஆட்சி செய்த நல்ல ராஜாக்களிலே பெஸ்ட் ராஜா யாரு? தாவீது. பைபிள் அப்படித்தான் இருக்கு. நீயோ என் தாசனாகிய தாவீதை போல ஆட்சி செய்யவில்லை, நீயோ என் தாசனாகிய தாவீதை போல நீ ஆட்சி செய்தவன் அப்படின்னு ஒவ்வொரு ராஜாக்களையும் யாரோட தான் கம்பேர் பண்ணப்பட்டாரு? தாவீதோட. அந்த அளவுக்கு தாவீது ஒரு பெஸ்ட் ராஜா, கிங், பெஸ்ட் கிங். அவ்வளவு நேர்மையான ஒரு ராஜாவாக இருக்கிறார். ஆனால் இவர் ராஜாவாகிறதுக்கு முன்னாடி இவர் என்ன சொல்கிறாரு? நானும் ஒரு புழு. புழுன்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு? தரையில் ஊறும் பிராணிகளிலே ஒன்று புழு. மண்புழுன்னு ஒன்று சொல்கிறேன். எத்தனையோ புழு இருக்குது, அதில் ஒன்று மண்புழு. ஏன் அதை புழு அப்படி சொல்கிறேன்னா, இந்த புழுவுக்கு மட்டும்தான் யாருக்கிட்டையும் வம்புக்கு போகாமல் ஒதுங்கி போகிற குணம் இருக்கு. ஏன்னா யாரு கூட சண்டை போடுறதுக்கு உடம்புல என்ன கிடையாது? எலும்பு கிடையாது, தெம்பு கிடையாது. ஏன்னா எலும்பு இல்லாத பிராணி தான் இது புழு. கடிக்கிறதுக்கு ஏற்ற வாயும் கிடையாது. ஸோ யாருக்கிட்டையும் சண்டை போடுறதுக்கு வம்பு பண்ணுறதுக்கு ஏற்ற திராணியற்ற ஒரு பிராணி தான் எது? ஒரு புழு. தரையிலே ஊறும் பிராணிகளிலே ஒரு திராணியற்றது புழு. அதுக்கு தன்னை கம்பேர் பண்ணுறார் பாருங்க. யாரு? அதுக்கு ஈக்குவலாக தன்னை தாழ்த்துகிறார் தாவீது. ஆனால் உண்மையிலே சண்டை போடுகிற திறமை யாருக்கு உண்டு? தாவீதுக்கு உண்டு. ஒரு முறை சிங்கம் வந்தது, சிங்கத்தை சண்டையிட்டு ஆட்டை கிழிப்பது போல கிழித்து போட்டேன்றாரு. நம்ம ஆடை கிழிக்கிறதுக்கு 16 கத்தி வச்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கு பேப்பரை 4ஆக மடித்தா கூட கிழிக்க முடியலை, பேப்பரையே கிழிக்க முடியல. அவர் எதை கிழிச்சேன்றாரு? சிங்கத்தை கிழிச்சேன்றாரு.
அதுக்கும் எதை போல? ஆட்டை கிழிச்சது போல கிழிச்சானு. நம்மன்னா நான் பேப்பரை கிழிக்க கூட பலன் இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட பலசாலி. நான் கரடியை கொன்றேன், கரடியை கிழிச்சு போட்டேன், சிங்கத்தை கிழிச்சு போட்டேன், கோலியாத்தை கொண்டு. அப்படிப்பட்ட பலசாலி அவர் சொல்றாரு, நானோ ஒரு. அப்போ தனக்குள் இருக்கிற பலனை எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளி தன்னை எவ்வளவு தாழ்த்துறாரு பாருங்க, எவ்வளவு தன்னை தாழ்த்துறாரு பாருங்க. ஸோ இப்படி தாழ்த்துகிறவர்களை கர்த்தர் என்ன செய்வார்? இந்த மாதிரி தன்னை தாழ்த்து. நம்ம என்ன செய்வோம்? யாரை பார்த்து என்ன சொன்னேன், நான் எப்படி குடும்பத்தில் பிறந்து வந்தேன்னு தெரியுமா? கஞ்சிக்கு சேர்த்தகிறது அப்படி இப்படின்னு என்ன சண்டை வீட்டில் நாரும், ரோட்டில் நாருது. அப்படிலாம் போகக்கூடாது. நாம் மற்றவர்களை விட தாழ்த்த பழக. அந்த தாழ்த்தினதுனால தான் தாவீதை உயர்த்தினார். ஒரு இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் டென்னிஸ் கப்பில் கூட என்ன பேர்? டேவிஸ் கப்பு. விளையாட்டிலே பணக்கார விளையாட்டு டென்னிஸ் விளையாட்டு. அதுலேயே ஒரு கப்பு இருக்குது, டேவிஸ் கப்புன்னு, விலை உயர்ந்தது பணக்கார விளையாட்டு. அது கூட தாவீது பேரை தான் வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு தாவீது பெயர் உயர்த்தப்பட்டிருக்கு. தாவீதுன்ற பெயர் இல்லாத சர்ச்சே கிடையாது. அல்லையா சொல்லுங்க, சர்ச்சே கிடையாது. ஏசப்பாவே தன்னை யாருடைய குமாரன்னு சொன்னார்? எல்லாரும் அப்படித்தான். எனக்கு பர்த்திமை குருடன், தாவீதின் குமாரனே எனக்கு. ஏயா எத்தனை பரிசுத்தவான்க இருக்கு? ஆபிரகாமின் குமாரன் தானியேலு, எத்தனை பேர் மோசையோட குமாரன் சொல்லு. ஆனால் இயேசு யாருன்னு அழைக்கப்பட்டார்? ஏன்? அங்கே தான் இருக்கு, தாவீது தாழ்த்தினா. நீங்கள் தாழ்த்துவோம். நம்ம இன்னும் யாருக்கிட்டையுமே பெருமை அடிக்காதீங்க, பெருமையாகவும் பேசாதீங்க. பெருமையே நமக்கு வரமாட்டேங்குது பாருங்கள். நீங்கள் உங்கள் வாயில் வந்துருமான்னு பார்க்குறேன், ஆனாலும் வாயை திறக்க மாட்டேன். பெருமையாக தான் இருப்பேன்னு இருந்தால் இருங்க. உயர்த்தப்படணுமா? யாராக இருங்க? தாழ்த்துங்க. இருக்கலாம், உங்களுக்கு வசதி இருந்தாலும் தாழ்த்துங்க, இருந்தாலும் இல்லாத போல் என்ன செய்யுங்க? தாழ்த்துங்க. இப்படி தாழ்த்தினால் நம்மளை தேவன் உயர்த்துவார். சிறியவனாக எளியவனாக நம்மளை தாழ்த்துங்கள். அப்படி தாழ்த்துகிறவர் தான் சிறியவர்களும் எளியவர்களும். அப்படி தாழ்த்துவோம், கர்த்தர் நம்மை என்ன செய்வாராக? உயர்த்துவார். ரெண்டாவது, சிறியவர் எளியவர் என்பது யார் பார்ப்போமா? வாசிங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வாசிக்க மாட்டியா? ரெண்டாவது யாரு? ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்தில். அப்போ அடங்கி இருக்கிறவர்கள், அவருடைய கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருக்கிறவர்கள் தான் சிறியவர்களும் எளியவர்களும். முதல்ல சொன்னேன், தாழ்த்துகிறவர்கள் தான் சிறியவர்களும் எளிய. ஏன்னா அவங்களால உயர்த்துறாரு. அடங்கி இருக்கிறவர்களும் உயர்த்து வேண்டாரு, தாழ்மையாக இருக்கிறவங்க உயர்த்து வேண்டாரு. ஆனால் உண்மையில் யாரை உயர்த்துறாரு? சிறியவர்களையும் எளியவர்களை உயர்த்துறார். அப்போ சிறியவர்கள் எளியவர்கள் என்பது யாரு? சிறியவர் எளியவர் என்பது தாழ்த்துகிறவர்கள், அடங்கி இருக்கிறவங்க. சரிதானா? அப்போது அடங்கி இருக்கிறவர்கள் தான் சிறியவர்கள். அடங்கி இருக்கணும். கர்த்தருடைய கரத்தில், அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கணும். அடங்க மாட்டேங்குது. இப்போ சின்ன பிள்ளைகளை தூக்கிட்டு போவோம் பஸ் ஸ்டாண்டுக்கு, ஊருக்கு தூக்கிட்டு போகும்போதே தோளில் கிடக்கும்போதே அது என்ன செய்யும்? நான் இறங்க போகிறேனுங்க, குதிக்குங்க. இப்போ உன்னை இறங்கி விட்டு கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு எங்களுக்கு நேரம் இருக்குது. நான் கஷ்டப்பிடிக்கணும். ஒழுங்காக இருக்கியா இல்லையா? நான் போகிறேன், இறங்க போகிறேன். ஏன்னா தோளில் தூக்கிட்டு போகிறவங்களுக்கு வழி இருக்குது. ஆனால் சுகமாக இருக்கிறது கூட இருக்க மாட்டேன்னு என்ன செய்யுது? சொல்லுங்கள், அடம் பிடிக்குது. இப்படிப்பட்ட அடங்கப்படாதீங்க.
ஒரு அடி போட்டு சும்மா இருக்கே இல்லை போகிறோம் ஊருக்கு. இதே போல் தான் நிறைய விசுவாசிகள் அடங்காமல் நான் வேறு சர்ச்சுக்கு போகிறேன். ஒழுங்காக சபைக்குள்ளே எப்படி இருக்கணும்? ஆமென். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்க. மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள்னு இருக்கு ஒரு வார்த்தை. எங்கே இருக்கு சொல்லுங்கள்? எபிரேயரில் இருக்கு. அடங்குங்கள்னே இருக்கு. வேலைக்காரரே, உங்கள் எஜமானுக்கு அடங்கி இருங்கள். விசுவாசிகளே, உங்கள் சபைக்கு என்ன செய்யுங்க? போதகரை விட்டுருங்க, எப்படி இருங்க? அடங்கி இருங்க. சபையாரோடு சேர்ந்து அடங்கி இருங்க. அடங்க மாட்டேங்குது. நினச்ச நேரம் சர்ச்சுக்கு வர்றது, பாட்டு வர்ஷிப்லாம் முடித்த பிறகு வர்றது, அடங்கா அடங்கிடும். ஒபேன்றது கீழ்ப்படிதல், அடங்கிறது சப்மிஷிவ். என்ன செய்யுங்க? அடங்கி இருத்தல். சப்மிஷிவ், அடங்கி இருத்தல். யார் ஒருவர் கர்த்தருடைய காரியங்களிலே, கர்த்தருக்கு அடுத்த காரியங்களிலே சப்மிஷிவாக என்ன செய்ய வேண்டும்? அடங்கி இருக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான சிறியவர்களும் எளியவர்களும். அவர்களைத்தான் தேவன் உயர்த்துவார். புரிஞ்சவங்க அல்லையா? சொல்ல அடங்கி இருத்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தர் உயர்த்து வரைக்கும், எப்படி சொல்லுங்க, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை கர்த்தர் உயர்த்துற வரைக்கும் நாம் எப்படி இருக்க பழக வேண்டும்? அடங்கி. சரி, அப்படி அடங்கி இருந்து உயர்த்தப்பட்ட 1-2 பேரை சொல்ல போகிறேன். எஸ்தர். யார்? எஸ்தர். எஸ்தர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பாருங்கள். சொல்லு கேட்டு நடந்து மொர்தெக்காய் யாரு? எஸ்தர் யாரு? எருசலேமில் இருந்து அடிமைகளாக சிறைப்பட்டு போனவர்கள் தான் யாரு? இந்த மொர்தெக்காய். பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். போன இடத்துல இந்த மொர்தெக்காய்க்கு ஒரு வாட்ச்மேன் வேலை கிடைச்சது. எங்கே? அரண்மனையில். பாபிலோனிய அரண்மனையிலே வாட்ச்மேன் வேலை கிடைச்சது. இவன் உண்மையாக டியூட்டி பார்க்குறத பார்த்து அதுக்கு அடுத்து வந்ததான ஆட்சி மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தில் என்ன வேலை கொடுத்தாங்க? அரண்மனை வேலை, வாட்ச்மேன் வேலை கொடுத்தாங்க. வாட்ச்மேன்னா கேட்டுக்கிட்டே நின்று வர்றவங்களுக்கெல்லாம் சலிட் அடித்து உள்ளே போகிறதுக்கு வாட்ச்மேன் வேலை. இந்த மொர்தெக்காய் ஒரு வாட்ச்மேனாக இருக்கிறார். இந்த மொர்தெக்காயுடைய அப்பாவும் எஸ்தருடைய அப்பாவும் கூட பிறந்தவங்க. சித்தப்பா மக தான் யார்? எஸ்தர். சித்தப்பா மக தான் எஸ்தர். என்ன, அவங்க சித்தப்பாவும் சித்தி இறந்து போயிட்டாங்க கை குழந்தையாக இருக்கும்போது. இப்போ அந்த குழந்தையை, பெண் குழந்தையை, தன் தங்கச்சியை வளர்க்கிற பொறுப்பு யாருக்கு இருக்குது? எஸ்தர். மொர்தெக்காய் அவர் என்ன செஞ்சார்? தன்னுடையதான தங்கச்சியை, சித்தப்பா மகளை வளர்க்கிறான். வளர்த்து தன் பிள்ளை போல் வளர்க்கிறான். இந்த நிலைமையில் அடிமையாக வந்தாச்சு. பாபிலோனில் அடிமையாக இருக்கான். ஆனால் பெற்றோருக்கு கீழ்ப்படிவது போல யார்? இந்த எஸ்தர் தன்னுடைய அண்ணனாக இருந்தும் ஒரு தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறது போல, சொல்லு கேட்டு நடந்தது போல. எப்படி சொல்லியிருக்கு? சொல்லு கேட்டு, சொன்ன பேச்சை கேட்டு அடங்கி இருந்தவள் இந்த எஸ்தர். புரிஞ்சவங்க அல்லையா? சொல்லுங்க. ஆமென். செல்ஃபோன் பார்க்காத அப்படின்னா என்ன செய்யணும்? வரமாட்டேங்குது. ஆனால் எஸ்தர்கிட்ட சொன்னால் கேட்போம். அது அண்ணன், அப்பா சொல்லிட்டாங்க, அண்ணன் சொல்லிட்டாங்க, அம்மா சொல்லிட்டாங்கன்னு அப்படியே இருப்பான். இப்படி சொல்லு கேட்டு நடக்கிற பிள்ளைகள் மட்டும் அல்லையா? சொல்லுங்கள்.
அல்லேலூயாலாம் சொல்கிறாங்க, ஆச்சரியமாக இருக்கு. பார்ப்போம். சொல்லு கேட்டு நடக்கிற பெண், சொல்லு கேட்டு அப்படியே அடங்கி கீழ்ப்படுகிற மகள். இப்போ உங்களுக்கு சூழ்நிலை மாறிடுச்சு. ராஜாவுடையதான மனைவி ராணி வஸ்தி, அவள் பேர் என்ன? வஸ்தி. அவள் கூப்பிட்டாலாம், ராஜா கூப்பிட்டு விட்டுருக்கா, ராணியை வர சொல்லுப்பா, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ராணியை ஃபங்க்ஷனுக்கு ரெடியாகி வர சொல்லுன்னா இவ போகலை. யார்? வஸ்தி. யார்? வஸ்தி. ராணி போகலை. ஏண்டா ராஜா கூப்பிட்டு விட்டு வரலையா? அவளை இன்றைக்கே ராணி பதவியிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணு. அப்படியே பதவியிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணப்பட்டார். யார்? வஸ்தி. இப்போ ராணி சீட்டு காலியாக இருக்குது. பட்டத்து ராணி, தேசத்து ராணி, 127 தேசத்துக்கு ராணி பட்டம் காலியாக இருக்குது. இப்போது ராஜாவுக்கு ஒரு மனைவி தேவை, ராணி தேவை அப்படின்னு சொல்லி 127 தேசத்துக்கு அறிவிப்பு கொடுத்து, யார் யார் ராணி ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, ராஜாவுக்கு மனைவி ஆக நினைக்கிறீங்களோ வாருங்கள், போலீஸுக்கு ஆள் எடுக்கிற மாதிரி. 127 தேசத்துலேயும் பெண்கள் போய் குமியுது, வாலிப பிள்ளை. இந்த மொர்தெக்காய்க்கு தான் தங்கச்சியை யாராக்கணும்னு ஆசை, ராணி ஆக்கணும் ஆசைப்பட்டு தங்கச்சிட்ட வந்து சொல்கிறான், ஏடா இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு வருது, நீ ராணி ஆகிட்டேன்னா நம்ம யூத ஜனங்களுக்கெல்லாம் உதவியாக இருக்கும், வந்து இந்த ஊரில் வந்து கஷ்டப்படுதுக்கு நம்ம ஜனங்க அப்படின்னு சொல்லிடுறேன். போனேன், நீ வேறு என்னையவா செலக்ட் பண்ண போகிற, நானே ஒரு அனாதை பயவில். இல்லைடா, ஆண்டவர் நமக்கு செய்வார்ரா, நீ ரெடி ஆகுடான்னு சொல்லோன்னு, சரி என்ன செய்யா, அண்ணன் சொல்லிட்டாரு, அப்பாவுக்கு கீழ்படுகிற மாதிரி சொல்லு கேட்டு நடக்கிற பிள்ளை ரெடி ஆகிட்டான், கொண்டு போயிட்டான். செலெக்ஷன் நடக்குது. கரெக்டாக செலெக்ஷனில் எஸ்தர் செலக்ட் ஆகிறா. 17 வசனத்தை வாசிங்க. 2:17. ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கலும் எஸ்தர் மேலே அன்பு வைத்தான், சகல கன்னி பெண்களை பார்க்கலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயவும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் தன்னுடைய ராஜ கிரீடத்தை எடுத்து அவளுடைய சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ராணியாக ஸ்திரீயாக்கினான். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸோ இப்போ எஸ்தர் யாராயிட்டான்? ராணி ஆயிட்டான். ராணி ஆயிட்டான். இந்த எஸ்தர் ஒரு அனாதை பெண், அப்பா அம்மா இல்லாத பெண். இந்த அளவுக்கு ஒரு ராணியாக அந்த 127 தேசத்துக்கு ராணியாகக்கூடிய வாய்ப்பு வந்ததுக்கு காரணம் என்ன? அவளுக்குள் இருந்த அழகா? மொர்தெக்காய் சொல்லு கேட்டு அந்த மனுஷனுக்கு அடங்கிடணும். வா புறப்படு செலெக்ஷனுக்கு. சரிண்ணே வரனே, எனக்கெல்லாம் கூச்சமாக இருக்குது, எனக்கெல்லாம் பயமாக இருக்குது, நான்லாம் வரமாட்டேன் அப்படின்னு செஞ்சுருக்கலாம். யார் சொல்லியிருக்கலாம்ல. ஆனால் அப்படி சொல்லலை எஸ்தர். சரிண்ணே நீங்கள் சொன்னால் நான் கேட்குறேனே. அப்படியே சொல்லு கேட்டு கீழ்ப்படிந்து அடங்கி நடந்து கொண்டதால் இன்றைக்கு அவள் யாராக உயர்த்தப்பட்டிருக்கிறார்? இதே தான் பாஸ்டர் சொல்ல கேட்டு நடங்க, உங்களையும் கர்த்தர் கேட்குறேன்னு சிரிக்கிறதுனால இருக்கு. நான் சிரிக்கி சொன்னாலுமே நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கங்க. அதை அப்படித்தான் சொல்லி இருக்குது. ஆசிரியர் சொல்லு கேட்டு நடந்து பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மார்க் கிடைக்கும். எங்கே இருந்தாலும் அங்கே அடங்கி இருக்கிறது குணம் நமக்கு தேவை. ஆமேன், ஆமேன். இந்த எஸ்தர், இயேசு பாருங்க, பிதாவுக்கு சமமாக இருந்து பிதாவுக்கு எப்படி இருந்தார்? அடங்கி இருந்தார். குமாரனாக இருந்தும், எபிரேயர் 5:8 குமாரனாக இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை, ஒபீடியன்ஸை படித்தாருங்க. பாருங்க, கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டாரு. எப்படிலாம் பிதாவுக்கு கீழ்ப்படியணும், என்னென்ன விஷயத்தில் கீழ்ப்படியணும், எப்படி கீழ்ப்படிஞ்சா பிதாவுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பிதாவுக்கு ஏற்றபடி தன்னை என்ன செஞ்சார்?
கீழ்ப்படிஞ்சு கீழ்ப்படிஞ்சு கற்றுக்கொண்டு கீழ்ப்படிஞ்சாருங்க. இப்படி தாங்க நாம் கீழ்ப்படிந்து இந்த எஸ்தர் தன்னுடைய அண்ணனுக்கு மொர்தெகாய்க்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு இன்னைக்கு யாரா மாறி இருக்கிறா? ராணியாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஸோ அந்த அடங்கி இருக்கிற கீழ்ப்படிஞ்சு அடங்கி இருக்கிற குணத்தை வளர்த்து கொள்ளுங்கள். உங்களையும் கர்த்தர் இன்னைக்கு இல்லாட்டாலும் என்னைக்காவது உயர்வாருங்க. அவள் சின்ன பிள்ளையிலேருந்து அண்ணனுக்கு கீழ்ப்படிஞ்சிக்கிட்டு வரா. ஆனால் நேரம் வரும்போது கர்த்தர் என்ன செய்கிறாரு? உயர்த்துறார். நாளைக்கே உயர்வு வரும்னு சொல்லலை, கண்டிப்பாக உயர்வு வரும். அது என்னைக்கு வரும்னு தெரியாது. அடங்கி கீழ்ப்படிஞ்சு அடங்கி பாருங்கள், உங்களுக்கும் ஒரு உயர்வு வரும். இப்படி கீழ்ப்படிஞ்ச 2 விசுவாசிகளை சொல்ல போகிறேன். பைபிளில் தான், சபையிலிருந்து சொல்ல மாட்டேன். 2 விசுவாசிகளை சொல்ல போகிறேன். அப்போஸ்தலனுடைய புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பன்னிரண்டு சீஷர்களும் தன்னுடைய சீஷர் கூட்டத்தை எல்லாம் வரவழைத்து, நாங்கள் வேத வசனத்தை தேவ வசனத்தை போதிக்கிறதும் பந்தி விசாரணை செய்வதும் எங்களுக்கு தகுதி அல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களுக்குள்ளே தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த பந்தி விசாரிப்பு வேலைக்காக ஏற்படுத்துவோம். புரியுதா? உங்களுக்கு புரியாது, இப்போ நான் சொல்கிறேன், கேட்டுக்கங்க, அப்புறம் புரியும். ஏசப்பா வந்து சிலுவையில் மறித்து உயிர்த்தெழுந்து பரமேறி போயிட்டார். அவர் போகும்போது 12 சீஷர்கள்ட்ட ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் கொடுத்து ஊழியத்தை செய்யுங்கப்பான்னு சொல்லிட்டு போனார். அதை சொல்லி கொஞ்ச நாள் கழித்து பரமேறி போகிற நேரம் வரும்போது தூதன் சொல்லுகிறான், உங்கள் கண்ணுக்கு முன்னாடி எப்படி போனாரோ அப்படியே வந்துடுவார், சோர்ந்து போகாதையே வீடுகளுக்கு போங்க அப்படின்றார். ஸோ நம்ம கண்ணுக்கு முன்னாடி எப்படி போனாரோ அப்படியே வந்துடுவாருன்னு சொன்ன உடனே, அப்போ நம்ம காலத்திலேயே வந்துடுவாருன்னு சொல்லி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க நேராக எல்லோரும் வீடுகளுக்கு போகாமல் சர்ச்சுக்கு போயிட்டாங்க. எங்கே போயிட்டாங்க? சர்ச்சுக்கு போய் சர்ச்சுக்குள்ளேயே இருக்காங்க. சே, நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு மேகத்தில் அப்படியே போயிட்டாரே, விமானம் டேக்கப் எடுத்து போன மாதிரி போயிட்டாரே, அப்படியே அந்த சீனை அவங்களால என்ன செய்ய முடியல, மறக்க முடியல. சரி, சாப்பாடை போடுங்க. சாப்பிட்டாங்க. சாப்பாட்டுக்கு இப்போ அரிசி இல்லை, சமைக்க ஒன்றும் இல்லை, என்ன செய்யலாம்? அவர் நம்ம காலத்துக்கே வந்துடுவேன்னு சொல்லிட்டாரே, அப்போ என்ன செய்யுங்க? பேதுரு சொல்கிறாரு, உங்கள் வீட்டில் இருக்க எல்லா சொத்துக்களையும் நகை நட்டுக்களையெல்லாம் விற்று கொண்டு வாங்க. எதுக்கு? நம்ம தான் வரலாம், அவரை போல் போக போகிறோமே, எதுக்கு நகையெல்லாம், நமக்கு எதுக்கு வீடெல்லாம் சொத்தெல்லாம் எல்லாம் விற்றுட்டு வாங்கினோடனே 50 பேரும் போய் நகை வச்சுருக்கவங்க நகையை விற்கிறாங்க, சொத்து வச்சுருக்கவங்க சொத்தை விற்கிறாங்க, வீடு வச்சுருக்கவங்க வீடை விற்கிறாங்க, விற்று சொத்தை பணத்தை பூரா கொண்டு வந்து எங்கே கொடுக்குறாங்க? பேதுருக்கிட்ட சர்ச்சில் கொடுக்குறாங்க. பேதுரு எல்லாத்தையும் வாங்கி என்ன செய்கிறாங்க? அரிசி மூடை அரிசியை வாங்கி அம்புட்டு 3 வேளையும் தின்னுக்கிட்டு சர்ச்சிலேயே தோத்துறோம்னு இருக்காங்க. 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு, 4 மாதம் ஆச்சு, அம்புட்டு பணமும் காலி ஆயிடுச்சு. அடுத்து ஏசுனாரை போய் வெளியில் இப்படியே எட்டி பார்க்குறாங்க, ஒன்றும் அவர் வர்றது மாதிரியே தெரியலை. அப்படியே என்னடா செய்ய, அடுத்து சாப்பாட்டுக்கு என்ன செய்ய, அரிசி எல்லாம் தீர்ந்துருச்சு, எல்லாம் சொத்து எல்லோரும் விற்றுட்டியலான்னு கேட்டேன். எல்லாத்தையும் நாங்கள் விற்றுட்டோம் பாஸ்ன்றாங்க. ஐயோ என்ன செய்யணும்? பேதுரு மண்டையை பிச்சுக்கிறாரு. என்ன செய்யணும்? சரி, ஆம்பளை பூரா இனிமேல் வேலைக்கு போங்க. எங்கே போங்க? கொஞ்சம் வயசுக்காரங்க பூரா ஆம்பளை பொம்பளை எல்லாம் இனிமேல் வேலைக்கு போங்க. இந்த வயசான விதவைகள் அவங்க மட்டும் இருங்க, முடியாதவங்க, வேலைக்கு போக முடியாதவங்க மட்டும் இருங்க. உங்களுக்கு மட்டும் இந்த இருக்கிற மீதி அரிசியை பொங்கி போடுறோம், நீங்கள் மற்றவங்களாம் எங்கே போங்க? வேலைக்கு போய் சாப்பிட்டுக்காங்கன்றான். நல்ல சர்ச்சியாக இந்த பாஸ்ட்டும் வரும் அப்படின்னு சொல்லி 50 பேர் திட்டிக்கிட்டே வேலைகளுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் எதுதான் தேர்ச்சி?
இந்த வயசானதுக்கு வீட்டில் கிடக்கு, வேலைக்கு போக முடியாதவங்க சர்ச்சில் கிடக்காங்க, அவங்களுக்கெல்லாம் அரிசியை பொங்கி சோறை பொங்கி பரிமாறுறாங்க. இப்படி பரிமாறும்போதே இந்த 12 சீஷர்கள் தான் பரிமாறுறாங்க. இந்த பரிமாறும்போதே 2 டீம் ஆயிடுச்சு. எருசலேம் எல்லாருமே யூதர்கள் தான், எருசலேமை சேர்ந்த ஊருக்காரங்க, உள்ளூர்காரங்க, வெளியூர்காரங்க, வெளியூர்காரங்க உள்ளூர்காரங்கன்னு பஞ்சாயத்து வந்து அதை எப்படி சொல்கிற, கிரேக்க விதவை எபிரேய விதவைன்னு ஆயிட்டாங்க. அந்த வெளியூர்காரங்க, அதாவது கிரேக்க நாட்டிலிருந்து வந்த யூதர்கள். அப்படி வரும்போது கரண்டி என்ன செய்யுது, ஆழமாக வருது. உள்ளூர்காரன்லாம் தெரிஞ்ச முகமா, பாட்டி இந்தா, நம்ம ஊர் பாட்டியா, சொந்த உள்ளூர்காரனுக்கு பூரா கரண்டி ஆழமாக அள்ளி போகுது கறி. வெளியூர்காரனுக்கு வேஸ்ட் அப்படியே குழம்ப மட்டும் ஊற்றி விட்டுக்கிட்டு போகிறாங்க. பஞ்சாயத்து ஆகி போச்சு. கிளவிகள் சும்மா இருக்காது, வம்புல திருச்சிங்க. நேராக பேதர்கிட்ட போய் இழுத்துட்டாங்க. பேதர், பாஸ்டர், பெரிய பாஸ்டர், பார்த்தீங்களா இந்த ஆளுகளை, கரண்டி அவங்களுக்குன்னா ஆழமாக போகுது, எங்களுக்கு மேலோட்டம் அள்ளி போய், எங்களுக்கு சரியாகவே கறியே விழுகலை, எங்களுக்கு குழம்பே வரல, எங்களுக்கு காயே பறிய வரல அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து ஆகி போச்சு. அப்போத்தான் என்ன சொல்கிறாரு, சகோதரரே, இனிமேல் நாங்கள் அப்போஸ்தலர்களாகிய நாங்கள் இன்னைக்கு கரண்டி எடுத்து என்ன செய்ய மாட்டோம், பரிமாற மாட்டோம். உங்களுக்குள்ளே எப்படி சொல்லியிருக்கா 3ஆம் வசனத்தில், சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்க. அப்போ நீங்கள் பிரச்சனை வராதுல, கரண்டி எங்களுக்கு ஆழமாக போகுது, நிறைய எடுக்கிறீங்க, கொஞ்சமாக எடுக்கிறீன்னு பிரச்சனை வராது. உங்களுக்குள்ளே செலக்ட் பண்ணுங்க. எந்த அடிப்படையில் செலக்ட் பண்ணுங்க, பரிசாய் பெற்றிருக்கணும், ஞானம் இருக்கணும், நல்ல சாட்சி இருக்கணும், நல்ல விசுவாசின்னு பேர் இருக்கணும், நல்லா ஜெபிக்கிற எல்லாம் இருக்கணும், பைபிள் வாசிக்கிற அந்த மாதிரி நல்ல சாட்சி இருக்கணும். அப்படி செலக்ட் பண்ண 7 பேர் தான் கரண்டியில் என்ன செய்யணும், பரிமாறணும். அப்படி செலக்ட் பண்ண 7 பேர், வாசிங்க அடுத்த வசனத்தில், 5ஆம் வசனம். பரிசுத்த ஆவியும் விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய நம்பர் 1 ஸ்தேவான், 2வது பிலிப்பு. மீதி எல்லாம் இப்போ வேண்டாம், அந்த 5 பேரையும் சொன்னால் மீதி 7 பேரையும் சொல்ல நேரம் இல்லை. இந்த 2 பேரை மட்டும் சொல்கிறேன். யாரை மட்டும், ஸ்தேவானும் பிலிப்பு, 7 பேர் மொத்தம். இந்த 7 பேரில் 7 பேரும் நற்சாட்சி பெற்றவர்கள், பரிசாய் பெற்றவர்கள், ஞானத்தால் நிறைந்தவர்கள். ஆகவே இந்த 7 பேரும் இனிமேல் கரண்டி எடுத்து பரிமாறுவாங்க. ஆதி திருச்சபையில் இப்போ பெரியவங்க பூரா நல்லா வேலைக்கு போகிறவங்க பூரா வேலைக்கு போயிட்டாங்க. இருக்கிறது பூரா யார், விதவைகள் தான் இருக்காங்க, வயசானதுங்க. இப்போ பரிமாறுறவங்க. இப்போ ஸ்தேவான் தான் என்னது, கரண்டி எடுத்து என்ன செய்கிறாரு, பரிமாறிக்கிட்டு வர்றாரு. அவர் சாம்பாரை பரிமாறுறாரு, பிலிப்பு ரசத்தை ஊற்றிக்கிட்டு வர்றாரு. இவர்கள் அப்போஸ்தலர்களாகிய பேதுரு, யாக்கோபு, யோவான், இப்படிப்பட்ட அப்போஸ்தலர்கள் கீழே விசுவாசியாக அடங்கி இருந்து பரிமாறிக்கொண்டிருந்தவர்கள். இப்படி அடங்கி இருந்த அவர்களை தேவன் இப்பொழுது உயர்த்துகிறார். எப்படி உயர்த்துகிறார் வாசிங்க, 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தேவன் விசுவாசத்திலும் வல்லமையினாலும் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே 2 பெரிய போடுங்க, பெரிய பெரிய அற்புதங்களையும் யார் செஞ்சது? ஏங்க, அவர் இப்போ தான் சாம்பார் எடுத்து ஊற்றிக்கிட்டு வந்தார் வரிசையில். எஸ், சாம்பார் ஊத்துற பந்தி விசாரிப்பு செய்கிறதுலே அவன் அடங்கி இருந்ததினால் இன்றைக்கு ஜனங்களுக்கு அற்புதம் செய்கிற பெரியவனாக கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். சொல்லுங்க, ஜனங்களுக்குள்ளே பெரிய பெரிய அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறவனாய் மாறினான். யாரு? அப்போ அடங்கி இருந்தால் நம்மளையும் கர்த்தர் வல்லமையா எடுத்து பயன்படுத்துவார். நேற்றைக்கு வர பந்தி விசாரிக்கிற நம்ம ஊர் பாசையில் கேட்ரிங், ஒழுங்கா சாப்பாடு பரிமாற தெரியலைன்னா யாரை நியமிச்சிடறோம்? கேட்ரிங் குரூப்பை போட்டுரும். யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு அது வார்டில் யார் முகத்தையும் பார்க்காம இலை இருந்தால் வச்சுக்கிட்டே போய்கிட்டே இருப்பாங்க.
வேண்டியாலும் வேண்டாதாலும் பார்க்க மாட்டாங்க. இலையை பார்த்து டக்குன்னு வச்சுக்கிட்டே போயிடுவாங்க. இதே இந்த 7 பேர் இதே வேலை, டக்குன்னு முகத்தை பார்க்காம வச்சுக்கிட்டே உள்ளூர்காரன் வெளியூர்காரன் பார்க்காம பரிமாறினாங்க. இப்படி சின்சியராக உண்மையாக பரிமாறினதுனால இன்றைக்கி பெரிய பெரிய அற்புதங்களை அடையாளங்களை செய்கிற வல்லமையான ஊழியக்காரனாய் மாறி போனார்கள். சரி, ஸ்தேவான் தான் இப்படி நினச்சா, அடுத்து பிலிப்பை பாருங்கள். 8ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கை 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு போய் அங்குள்ளவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை என்ன செய்கிறான்? பிரசங்கிக்கிறான். எங்கே போய்? சமாரியா எங்கே இருக்குது? நான் சொல்கிறேன் நல்ல கவனம். இஸ்ரவேல் நாடு இப்படி நீல வடிவ நாடு. தென்பகுதி எருசலேம், நடுப்பகுதி சமாரியா, வடக்கு பகுதி கலிலேயா. சொல்லுங்கள், கலிலேயா. வடக்கு பகுதி கலிலேயா, நடுப்பகுதி சமாரியா, தென்பகுதி எருசலேம், யூதேயா எருசலேம். இதுதான் இஸ்ரேல் நாட்டினுடைய அமைப்பு. புரியுதுங்களா? இப்போது இந்த நடுப்பகுதி தான் எது? சமாரியா. தென்பகுதியாகிய எருசலேமில் இருந்த இந்த பிலிப்பு இப்போ எங்கே போய் ஊழியம் செய்கிறாரு? சமாரியா. அதுக்கு மேலே பகுதி வடக்கு பகுதி கலிலேயா பகுதி. கலிலேயாவுக்கு போகலை. இயேசு கூட பாருங்கள், ஒரு நாள் யூதேயாவிலிருந்து எருசலேமில் கலிலேயாவுக்கு போகிறதுக்கு எந்த வழியாக போனார்? சமாரியா வழியாக போய் அங்கே ஒரு ஸ்திரீ, சமாரியா ஸ்திரீக்கு போய் தண்ணி கேட்டுக்கிட்டு போனார். அவங்க சமாரியார்கள் என்பது கலப்பட இனம். யூதர்களும் அசீரியர்களும் கலப்பட இனம். அவங்க கலப்பட இனம், குறைஞ்ச ஜாதின்னு அந்த தெருவுக்குள்ளே போக மாட்டாங்க. அதனால் சமாரியாவுக்கு போகாமல் கலிலேயாவுக்கு போவாங்க. யார்? இந்த யூதர்கள். ஆனால் இந்த தென்பகுதியாகிய எருசலேமிலிருந்து கலிலேயாவுக்கு போகிறதுக்கு சமாரியா ஊருக்குள்ளே போக மாட்டாங்க. அப்படியே ஊரை விட்டு ஒதுக்கி போவாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் குறைஞ்ச ஜனங்க, குறைஞ்ச ஜாதி. நம்ம ஊர் பாசனா தாழ்த்தப்பட்டவர்கள். அப்படி ஒரு அன்டச்சபிலிட்டியாக ஒதுக்கி வைக்கப்பட்ட இனம் தான் எது? இந்த சமாரியா. ஆனால் நம்முடைய புரட்சி தலைவர் அங்கே தான் போய் தண்ணி கேட்டார். யார்? ஏசப்பா. சமாரியா ஸ்திரீகிட்ட போய் என்ன கேட்டார்? தண்ணி கொடுமா. ஐயோ, நீங்கள்லாம் எங்கள் தெருவுக்கே வரமாட்டீங்க, எங்கிட்டே தண்ணி கேட்குறீங்களேன்னாரு. கூடுமா நீ வேற, நான் யாருன்னு தெரிஞ்சால் நீ தண்ணி கொடுத்துருவேன், நான் உன்னை படைச்ச தெய்வம். அல்லையிலே சொல்ல மாட்டீங்களா? புரியுதா? இந்த சமாரியா, அந்த சமாரியாவில் தான் இப்போ போய் நம்முடைய பிலிப்பு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கார். வாசிங்க இப்போ 5ஆம் வசனத்தை. பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு போய் அங்குள்ள மக்களுக்கு கிறிஸ்துவை குறித்து என்ன செய்தான்? பிரசங்கித்தான். அடுத்த வசனம். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை பார்த்தீங்களா? பிலிப்பு செய்த அதிசயங்கள். அப்போ இப்போ பிலிப்பு என்ன செய்கிற மனுஷனா மாறிட்டாரு? அதிசயம். இன்னும் பாருங்க, 7ஆம் வசனத்தை பாருங்க. அநேகருக்குள்ள இருந்த அசுத்தாவிகள் ஓடுது. அநேகருக்குள்ள இருந்த திமிர்வாதக்காரன், சப்பானிகள் எல்லாம் என்ன ஆகுறாங்க? குணமாகிறார்கள். இந்த அளவுக்கு அற்புத அதிசயம் செய்கிற மனுஷனாய் மாறி போனான். யாரு? சாம்பார் ஊத்துற பிலிப்பு. புரிஞ்சவங்க அல்லையா சொல்லுங்க. சாம்பார் கரண்டியை வச்சு சாம்பார் ஊற்றி கொண்டு சபையிலே அடங்கி இருந்த பிலிப்புவை தேவன் வல்லமையாய் பயன்படுத்தினார். நாம் அடங்கி இருந்தால் நம்மளையும் உயர்த்துவார். புரிஞ்சவங்க அல்லையா சொல்லுங்க. ஸோ நீங்கள் இன்றைக்கி விசுவாசியாக இருக்கலாம். நான்லாம் எங்கள் பாஸ்டர்கிட்ட இருக்கும்போது எங்கள் பாஸ்டர் என்ன சொன்னாலும், டேய் அவர் முயல் வளர்த்தாரு, இந்த முயலுக்கு போய் புல் பறிச்சுட்டு வாடான்னு. புல் பறிச்சுக்கிட்டு தெரியும். வீட்டில் சொன்னால் கேட்க மாட்டேன். ஆனால் இப்போ பாஸ்டர் சொன்னால் போய் முயலுக்கு என்ன பறிச்சுக்கிட்டு இருந்தேன்? புல் பறிச்சுக்கிட்டு இருந்தேன். கோழி வளர்ப்பார், முயல் வளர்த்தார். இந்த கோழிக்கு இந்த கோதுமை, ரேஷன் கடையில் வாங்கின கோதுமை, இதை கொண்டு கோழிக்கு போடுறான்னு, கோழிக்கு போட்டு வைப்பேன். இதை பிடிச்சி கூண்டில் அடைச்சிருந்தார், அடைச்சிக்கிட்டு இருப்பேன். 16 வயசில் இப்படி யாராவது கீழ்ப்பிடிவாங்களா? போயா போ, நீலாம் ஒரு பாஸ்டான்ட்டு போயிடுவேன். ஆனால் எங்கள் பாஸ்டருக்கு எப்படி இருந்தேன்? அடங்கி இருந்தேன். அதனால தான் இன்றைக்கி கர்த்தரை உயர்த்தி வச்சேன். எங்கள் பாஸ்டரை விட பெரிய சர்ச்சை வச்சுருக்கேன். அடங்கி இருந்தால் நம்மையும்
உயர்த்துவா. எனக்கு என்ன பிடிச்சது என்ன தெரியுமா? இந்த பிலிப்பு சமாரியாவில் ஊழியம் செய்கிறார். நடுப்பகுதியில் தென்பகுதி எருசலேம். இந்த எருசலேமுக்கு எத்தியோப்பிய தேசத்து மந்திரி வந்திருக்கான். கந்தாகே யார் தெரியுதுல, 8ஆம் அதிகாரத்தில் வந்திருக்கான். வந்தவன் எருசலேமில் தேவாலயத்தில் போய் நம்ம கர்த்தரை கும்பிட்டுட்டு அங்கே பைபிள் விற்கிறாங்க. பைபிள் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாங்கி ரதத்தில் ஏறி உட்காந்து வாசித்துக்கிட்டே போகிறார். அவனுக்கு என்ன நேஷனல் ஃபோர்வே ட்ராக்காக போட்டிருக்கு. கடக்கா புடக்கான ரதம் ஆடுது. அந்த கடக்கா புடக்கா ஆட்டத்தில் எதை எடுத்து வாசிக்கிட்டு இருக்கான்? தோல் சுருள். என்னது? தோல் சுருள் பைபிள் எடுத்து இன்ட்ரெஸ்டாக வாசிக்கிறார். அந்த இவனுக்கு இந்த பைபிள் வாசிக்கிற இந்த இன்ட்ரெஸ்ட்டை பார்த்த ஆவியானவர் எருசலேமில் இருக்கிற எத்தனையோ ஊழியக்காரர், ஏன்னா இவர் எருசலேமில் இருந்தால் வர்றார் இந்த பைபிள் வாங்கிட்டு. இந்த எருசலேமில் இருக்கிற சீஷர்கள் அப்போஸ்தலர் அவங்களில் ஒருத்தனை செலக்ட் பண்ணாமல் யாரை போய் கூப்பிட போகிறாரு? வாசிங்க வாசிங்க வாசிங்க. யார்கிட்ட போகிறாரு? 8ஆம் அதிகாரம். 8ஆம் அதிகாரம். யார்கிட்ட போகிறாரு? பிலிப்பு என்பவனை போய் ஆவியானவர் சந்திக்கிறார். வாசிங்க. யார்கிட்ட போய்? பிலிப்புட்ட போய். 16 எத்தனை 20 நீங்களே வாசிங்க. எப்படி சொன்னார்? பிலிப்புக்கிட்ட போய் சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு? நீ 29 சொல்கிறாரு. யார்கிட்ட போகிறாரு? 29 நீ போய் அந்த ரதத்தோடு என்ன செய்துகள்? சேர்ந்துகள். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போது ஏன் ஆவியானவர் கூட யாரை செலக்ட் பண்ணுறாரு? ஆனால் எருசலேமில் எவ்வளவோ சீஷர் இருக்காங்க, எவ்வளோ ஊழியக்கார அப்போஸ்தலர் இருக்காங்க. அவங்களெல்லாம் செலக்ட் பண்ணலை கந்தாகை மந்திரியை ரட்சிக்க. ஆவியானவர் யாரை போய் செலக்ட் பண்ணுறாரு? சமாரியாவில் இருக்கிறவனை. இவன் சமாரியாவில் இருந்து எருசலேமுக்கு வரணும், எருசலேமிலேருந்து காசா பட்டணத்துக்கு போகணும். அங்கே அது காசாப்பட்டினம் வந்து இஸ்ரேல் நாட்டுக்கு அவுட்டரில் இருக்கிற பெலிஸ்தியருடைய பட்டணம். அந்த பெலிஸ்தியர் பட்டணம் போய் அதுக்கு அடுத்தது எகிப்து. அப்போது எகிப்தில் இந்த காசாப்பட்டினம் பெலிஸ்தியர்களுடைய ஊருக்கு இருக்கிற இந்த கந்தாகை மந்திரிய ரட்சிப்புகளை நடத்த ஆவியானவர் யாரை செலக்ட் பண்ணுறாரு? சொல்லுங்க. ஏன்? ஏன்? அவன் அடங்கி இருக்கிற ஊழியக்காரன். எப்படி வந்திருப்பாரு? அப்படியே ட்ரெயினில் தூக்கிட்டு வந்த மாதிரி, ஹெலிகாப்டரில் தூக்கிட்டு வந்த மாதிரி தூக்கிட்டு வர்றாரு. யாரை? ஆவியானவர் யாரை தூக்கிட்டு வர்றாரு? ஸ்வைன்னு போய்கிட்டு இருக்கு. பிலிப்பு அப்படியே தூக்கி கொண்டு வந்து ரதத்துக்கு அப்படி கொஞ்சம் தூரத்தில் இருக்கும்போதே ரதத்துக்கு முன்னாடி இறக்கி விட்டு போய் ரதத்தோடு என்ன செய்துகொள்? சேர்ந்து கொள் என்று சொன்னான். ஓடி பேசுறது. கொண்டு வந்து விட்டவர் ரதத்துக்கிட்ட விடக்கூடாது, கொஞ்சமாவது ஓடு. புரியுதா? அல்லேலூயா சொல்லுங்க. அப்போது நம்ம அடங்கி நடக்கிற ஊழியக்காரனாய் அடங்கி நடக்கிற பிள்ளைகளாக இருந்தால் நம்மையும் கர்த்தர் உயர்த்துவார்.